ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 8, 2025. நாம் அனைவரும் ஓர் அழகான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதனை புருஷோத்தம சங்கமயுகம் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் நமது மனநிலையை நாம் மிகவும் உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எந்தளவிற்கு உயர்த்தி கொள்ள வேண்டுமென்றால், இந்த உலகிற்கு நம்மால் பலவற்றை கொடுக்க முடிய வேண்டும். உலக ஆத்மாக்களுக்கு நாம் உறுதுணை புரிய வேண்டும். அவர்களது இஷ்ட தெய்வங்களாகி ஜென்ம ஜென்மங்களுடைய அவர்களது மன விருப்பங்களை பூர்த்தி செய்ய முடிய வேண்டும். அதற்காக நமது மனநிலையை ஒருவரே என் பலம், ஒருவரே எனது நம்பிக்கை என்பதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனக்கு பாபா மட்டுமே இருக்கிறார், அவரிடமிருந்தே நான் அனைத்து சக்திகளையும் பெற வேண்டும். அந்த அளவிற்கு நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபாவை தவிர வேறு எதனையும் பற்றி கொள்ளாமல் நாம் வாழ வேண்டும். பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நோய்கள் வந்தாலும் சரி, ஏதோ விபத்துகள் நடந்தாலும் சரி, அவரை நோக்கியே நமது கவனம் செல்ல வேண்டும். இதனை பற்றியே பாபா கூறுகின்றார், இறுதி நேரத்தில் ஒரு பாபாவை தவிர உங்களுக்கு வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. பாருங்கள், துளசிதாசர் கூட ராம்சரித் மானஸ் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஜனமு ஜனமு முனி ஜத்தனு கராகி அந்த நாம் சிம்ரன் நஹி பாய். அதாவது, எத்தனையோ முனிவர்கள் ஜென்ம ஜென்மங்களாக முயற்சி செய்தாலும் இறுதி நேரத்தில் இறை ஞாபத்தை சொல்ல முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார். நாம் அனைவருக்கும் பாபா இந்த பயிற்சி கொடுக்கின்றார். இறுதியில் ஒரு பாபா நினைவு மட்டுமே இருக்குமானால் நாம் சுலபமாக இந்த உலகை விட்டுவிட்டு நமது வீடாகிய பரந்தாமத்திற்கு செல்ல முடியும். நமக்கு பிறருடைய நினைவு இருக்குமானால், நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்குமானால், தேகதாரிகளின் பற்றுதலில் நாம் மாட்டிக்கொண்டிருப்போமானால், இறுதியில் உடலை விட்டு செல்வது மிகுந்த கடினமானதாக இருக்கும். அந்த குறுகிய நேரத்தின் கஷ்டம் கூட ஆத்மாவை மிகவும் பலவீனமாக ஆக்கிவிடும். அந்த கஷ்டத்தை அடைந்த பின்னர் ஆத்மா முக்திதாமத்திற்கு என்னவோ சென்றுவிடும். ஆனால் அவர்களுக்கு சுகம் மிகவும் குறைந்துவிடும். எனவே நாம் தன்னைத்தான் உயர்த்தி கொள்வோம். எனக்கு யாருடைய உறுதுணையும் தேவையில்லை. நாம் நமது யோக பலம், தியாகம், தவம் மற்றும் உயர்ந்த தாரணைகளின் அடிப்படையில் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோம். எனவே வாருங்கள், இன்றிலிருந்து நாம் கவலையற்ற ராஜாவாகிவிடுவோம். இந்த முட்கள் நிறைந்த காட்டில், இந்த கலியுக உலகில் சிங்கத்தை போன்று தனியாகவே உலா வருவோம். அதற்காக நீங்கள் வீடு வாசலை விட்டு சென்றுவிட வேண்டும், குழந்தைகளை பராமரிக்க கூடாது என்பது பொருள் அல்ல. இவற்றை செய்யுங்கள், ஆனால் சக்தி வாய்ந்தவராக, எதை பார்த்தும் பயப்படாமல், கலங்காமல், கவலையற்ற ராஜா என்ற நிலையிலிருந்து செய்யுங்கள். சுயம் பகவான் எனக்கு உதவி புரிகின்றார். 1000 புஜங்களுடன் அவர் என்னோடு இருக்கின்றார். அவரது குடைநிழல் என் தலை மீது இருக்கின்றது. இந்த மனநிலையில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் பயமற்றவராக, கவலையற்றவராக இருப்போம். மேலும் எனது என்ற அனைத்தையும் உனது என்று மாற்றிக்கொண்டே செல்வோம். பொதுவாக நடப்பது என்னவென்றால், ஏதாவது விஷயங்கள் வருகின்றன என்றால் நாம் தேகதாரிகளை நோக்கி பார்க்கின்றோம். இன்னாரிடம் உதவி கேட்கலாமா என்று யோசிக்கும் போது ஈஸ்வரிய துணை நம்மை விட்டு சென்று விடுகிறது. அவரது உதவி கிடைப்பதிலிருந்து நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுகின்றோம். மாறாக நமது முதல் எண்ணம் மேல் நோக்கி செல்லுமானால், சர்வசக்திமான் பாபா, அவரை நாம் அழைத்து கொள்வோம். எந்த விஷயமானாலும் முதலில் பாபாவையே நினைக்க வேண்டும். இந்த பயிற்சி நமக்கு நீண்ட காலத்துடையதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கடைசி நேரத்தில் அவரது நினைவு நமக்கு ஏற்படும். மிக நன்றாக பயிற்சி செய்வோம். எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் சரி, முதலில் பாபாவுடைய நினைவுதான் வர வேண்டும். உதாரணத்திற்கு, நீங்கள் பைக்கில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ விபத்து நடந்துவிட்டது. இவருக்கு ஃபோன் செய்யலாமா, அவரிடம் உதவி கேட்கலாமா என்று சிந்திப்பதற்கு பதிலாக முதலில் வாருங்கள் பாபா, நீங்கள் எனதருகே வந்துவிடுங்கள் என்று அவரை அழைத்து கொள்வோம். பின்னர் எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் கான்டாக்ட் செய்யலாம். இந்த பழக்கத்தை நிரந்தரமாக கவனம் செலுத்தி உருவாக்கி கொள்ள வேண்டும்.
எனவே இன்று முழு நாளும் இந்த ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருப்போம். நான் கவலையற்ற ராஜா ஆவேன். பாபா 1000 புஜங்களோடு என்னுடன் இருக்கின்றார். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பாபாவை அழைப்போம். மேலும் உணர்ந்து பார்ப்போம், 1000 புஜங்களின் குடைநிழலை அவர் என் தலை மீது விரித்திருக்கின்றார். இந்த காட்சி மிக அழகானதாக இருக்கும். இதனை சதா காலத்திற்காக நமது சித்தத்தில் வடித்து கொள்வோம். அப்போது அவரது உதவியின் எத்தனை அழகான அனுபவம் ஏற்படுகிறது என்று பாருங்கள். பயிற்சி செய்தால்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த காட்சியை உருவாக்கி பாபாவின் உறுதுணையை நாம் பெற முடியும். ஓம் சாந்தி.